ரோசென்ஸ்ட்ராசே போராட்டம் 1943 பிப்ரவரி 27ஆம் தேதி பெர்லின் நகரில் ரோசென்ஸ்ட்ராசே போராட்டம் என அழைக்கப்படும் ஒரு முக்கியமான எதிர்ப்பு இயக்கம் தொடங்கியது. இது நாசி ஜெர்மனி ஆட்சி காலத்தில் நடைபெற்ற ஒரு அரிதான பொது போராட்டமாகும். இந்த நிகழ்வு இரண்டாம் உலகப் போரின் போது மனிதாபிமானத்தின் வலிமையை வெளிப்படுத்தியது. அந்த காலத்தில் நாசி அரசு யூதர்களை கைது செய்து அவர்களை சிறை முகாம்களுக்கு அனுப்பும் நடவடிக்கைகளை மேற்கொண்டது. குறிப்பாக யூத ஆண்கள் கைது செய்யப்பட்டு வெளியேற்றப்பட திட்டமிடப்பட்டனர். இவர்களில் பலர் யூதரல்லாத ஜெர்மன் பெண்களை திருமணம் செய்திருந்தனர். தங்கள் கணவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற உறுதியுடன் அந்த ஆரிய ஜெர்மன் பெண்கள் ஒன்று திரண்டனர். அவர்கள் பெர்லினில் உள்ள ரோசென்ஸ்ட்ராசே தெருவில் கைது செய்யப்பட்டவர்களை வைத்திருந்த கட்டிடத்தின் முன்பு கூடி போராட்டம் நடத்தினர். இந்த பெண்கள் பல நாட்கள் அங்கு நின்று எங்கள் கணவர்களை விடுவிக்கவும் என்று கோரிக்கை வைத்தனர். கடும் குளிர் காலநிலையையும் நாசி அதிகாரிகளின் அச்சுறுத்தல்களையும் பொருட்படுத்தாமல் அவர்கள் தொடர்ந்து போராட்டம் செய்தனர். நாசி படைகள் ஆரம்பத்தில் கூட்டத்தை கலைக்க முயன்றாலும் பெண்களின் உறுதியான எதிர்ப்பால் அவர்கள் பின்னடைந்தனர். போராட்டம் ஒரு வாரத்திற்கும் மேலாக நீடித்தது. இறுதியில் நாசி அரசு கைது செய்யப்பட்ட யூத ஆண்களில் பலரை விடுவிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இது நாசி ஆட்சிக்கு எதிரான ஒரு அரிதான வெற்றிகரமான குடிமக்கள் போராட்டமாக கருதப்படுகிறது. 1943 பிப்ரவரி 27ஆம் தேதி பெர்லின் நகரில் ரோசென்ஸ்ட்ராசே போராட்டம் அநீதிக்கு எதிராக துணிச்சலுடன் நின்ற பெண்களின் வரலாற்று சின்னமாக இன்று நினைவு கூறப்படுகிறது. மனித உரிமை, அன்பு மற்றும் உறுதியின் சக்தியை இந்த நிகழ்வு உலகிற்கு உணர்த்துகிறது.